Hey guys, welcome to MSV channel. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே இதை பற்றி யோசிச்சு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறாங்க. எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஃப்யூச்சரை திங்க் பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது, நம்ம எந்தெந்த சிக்கலில் மாட்ட போகிறோம் அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஒரு கார் எக்ஸாம்பிளை வச்சும் நம்ம இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தாருங்க. அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா, ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஃப்யூச்சர் அப்படி இருக்கணும், ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும், ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். நல்ல பாசிட்டிவாக தான் யோசிப்பார். நாட்கள் போக போக அவர் இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு ஃப்யூச்சரை வந்து குழப்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எனக்கு என்ன நடக்க போகுன்னு தெரியல, இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும் என்னுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி குழப்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ பாரு அவர்கிட்ட நான் மீட் பண்ண கொள்றேன்லாம் ஃப்யூச்சரை பற்றி பேசி குழப்பிக்கிட்டே இருப்பார். நானும் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் சரியாயிடும், ஏன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஃப்யூச்சருக்கு இன்னும் ரொம்ப நாள் ரொம்ப வருடங்கள் இருக்குது, அதுக்கு ஏன் நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறீங்க, ரொம்ப நெகட்டிவாக யோசிக்காதீங்க, பாசிட்டிவாக யோசிங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி ஃப்யூச்சரை யோசிச்சுக்கிட்டே ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பைக்கில் போயிட்டுருக்க ஒரு விபத்து அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. அப்போ நான் யோசித்தேன், அதாவது இவர் எதிர்காலத்தை யோசிச்சுக்கிட்டு இப்போ நிகழ்காலத்தை வந்து இவர் விட்டுட்டாரு, நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துறதை இவர் விட்டுட்டார் அப்படின்றத அவர்கிட்ட நான் சொன்னேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் யார் பெருசாக கேட்க போகிறா, பெருசாக கேட்கல. அவர் அதை கண்டுக்கவே அப்படியே விட்டுட்டாரு. இதே போல் இன்னொரு சம்பவம் அவருக்கு நடக்குதுங்க. இதே போல் என்னை மீட் பண்ணிட்டு போகிறாரு. மீட் பண்ணிட்டு வந்துட்டு போக சொல்கிற நாய் குறுக்க வந்து கீழே விழுந்துடுறாரு. அப்போ நான் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு உடம்பு பார்த்துக்கோங்க, ஏன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். எல்லாம் கொஞ்ச நாள் கேப்பில் தான், உடனே நடக்கலை. ஸோ அதை சொன்னோடனே அவரும் வந்து சரிட்டார். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவர் எனக்கு கால் பண்ணி, இது போல் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அவர்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் பிரதர், ஏன்னா நான் இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் இப்போ வாழாமல் விட்டுட்ருக்கேன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் இதே தவிர தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருப்போமோ, என்ன செய்வோமோ, ஐயோ இன்னொரு அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷம் நியூ இயர் வரப்போது, இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு போட்டு குழப்புன்னு குழப்பு. அப்போ நான் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கவே கூடாதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயே வரும் கண்டிப்பாக. ஸோ ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஃப்யூச்சரை பற்றி யோசிங்க. ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுக்கிட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஃப்யூச்சருக்கான வேலைகளை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம அப்படி ஆகிடுவோம் இப்படி ஆகிடுவோம் நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடாதீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஒரு காரு. இப்போ காரில் இருந்து நீங்கள் உங்கள் காராக இருக்கலாம், இல்லை யார் காரு, பஸ்ஸு, லாரி, இல்லை பைக்கு, எது வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு காரு, பைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம இப்போ எடுத்துக்கலாம். காரையே நம்ம எடுத்துக்கலாமே. காரில் இருந்து இப்போ நீங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சேலம் போக போகிறீங்க. அதுவும் ராத்திரி வேலையில் நீங்கள் சேலம் போக போகிறீங்க. அப்படி சேலம் போகக்குள்ள உங்களுடைய பார்வை, எண்ணம் எல்லாமே வந்துட்டு சேலத்தில் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய பார்வை இங்கே பள்ளம் இருக்குமா, குழி இருக்குமா, குண்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்குமா, இல்லை பாதை இருக்குமான்னு யோசிக்குமா, அல்லது இந்த காரினுடைய 200 மீட்டர் வெளிச்சத்தை மட்டும்தான் உங்களை வந்துட்டு மைண்டு யோசிக்குமா? நம்ம காரினுடைய வெளிச்சம் வரைக்கும் யோசிச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதாவது ஒரு 200 மீட்டர் நீங்கள் வந்துட்டு காரினுடைய வெளிச்சம் நமக்கு தெரியும். அந்த 200 மீட்டரை வச்சு தான் நம்ம அடுத்த 200 மீட்டரை ஜட்ஜ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த 200 மீட்டர் நம்ம போகிறோம். அப்போ அந்த வெளிச்சத்தின் மூலிமா நமக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் வருது, அது நமக்கு தெரியுது அப்படின்னா அதிலிருந்து நம்ம ஒதுங்கி போகிறோம். பாதை இல்லையா, நிறுத்திட்டு வேற வழி எடுக்கிறோம். யாராவது குறுக்க இருக்காங்களா, அவங்கள வந்துட்டு கிராஸ் பண்ணி நம்ம போகிறோம். பள்ளம் இருக்கா, அந்த இடத்துல இருந்து நம்ம மூவ் ஆகி வேற ஒரு இடத்துக்குள்ள நம்ம போகிறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு 200 மீட்டருக்காக நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளுடைய பார்வை எடுத்த உடனே இங்கேருந்து லைட்டு வெளிச்சம் நான் எனக்கு சேலம் வரைக்கும் அடிக்கணும் அப்படின்னா அது பாசிபிலிட்டியே கிடையாது, அது ஒரு முட்டாள்தனம். ஸோ உங்களுக்கு அந்த வெளிச்சத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிக்கலாம், அதில் எந்த வித தவறும் கிடையாது. அந்த வெளிச்சத்தை தாண்டி அந்த இருட்டில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களால் யோசிக்க முடியாது. அங்கே என்ன வேணா இருக்கலாம், பாதை கிளியராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன பள்ளம் வரலாம், இல்லை யாராவது குறுக்க நிற்கலாம், இல்லை உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாராவது அங்கே நின்றுட்டு இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த இருட்டையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த 200 மீட்டர் நம்ம கரெக்டாக பார்த்து போனோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது அடுத்த 200 மீட்டருக்கு சரியாக தான் இருக்கும். அடுத்த 200 மீட்டரில் நம்ம கவனமாக இருப்போம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, ஆக மொத்தமாக இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த 300 கிலோமீட்டர் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இங்கே பள்ளம் வருமா, இங்கே மேடு வருமா, இங்கே வந்து குழி வருமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். எல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்.
நம்ம வந்துட்டு அந்த 200 மீட்டருக்குள்ளே இருக்கிற விஷயத்த பார்க்கறது கரெக்டா, இல்லை அந்த இருட்டில் இருக்கக்கூடிய விஷயம் 200 மீட்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்கறது கரெக்டா? கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், நம்ம 200 மீட்டருக்குள்ளே இருக்கிறது அந்த லைட்டு வெளிச்சம் எங்கெங்கெல்லாம் படுதோ அதை பார்க்கறது நமக்கு சரியாக இருக்கும். அதில் தான் நம்மளுடைய கவனம் கரெக்டாக இருக்கும். நம்ம தெளிவான ஒரு பார்வையோடு அந்த பாதையில் நம்மளால் வந்துட்டு போக முடியும். அதை விட்டுட்டு நம்ம அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த வெளிச்சத்தை விட்டுட்டு நம்ம அந்தாண்ட இருக்கிற இருட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இருட்டில் பார்த்தா நமக்கு என்ன தெரிய போகுது? ஒன்றுமே தெரியாது. நம்ம பிளைண்டாக போவோம். இந்த இப்போ ஒரு நாய் குறுக்க கீழே வந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ பிளைண்டாக நம்ம இருப்போம். இப்போ பற்றி சிந்தனை அப்படின்றது இப்போ கரண்ட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கிறத பற்றி நமக்கு யோசனையே இருக்காது. நடந்துட்டு இருக்கிறத நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். இங்கே நம்ம வந்துட்டு பணம் லோன் கட்டாமல் விட்டுருப்போம், சரியாக வேலைக்கு போகாமல் விட்டுருப்போம். இதை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால நமக்கு வேலை போயிருக்கும். நம்ம அடுத்து பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருப்போம். நம்மளுடைய ஃபேமிலியில் கவனம் செலுத்தாமல் இருப்போம். இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஒன்றா பண்ணி சேர்த்து வச்சு அது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் நமக்கு ஃப்யூச்சரில் பெரிய ஆபத்து அப்படின்றத கொண்டு வரும். இதில் வேற மேதாவிகள் என்னம்மா சொல்லுவாங்க, நான் தான் அன்றைக்கே சொன்னல எனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்றது. நீங்கள் கெட்டதை மட்டும்தான் ஈர்க்கிறீங்க. அதாவது நெகட்டிவ் தாட்ஸை மட்டும்தான் ஈர்க்கிறீங்க. நம்ம பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம ஈர்க்கிறது கிடையாது. முதல்ல பாசிட்டிவ் தாட்ஸை ஈர்க்கணும். முதல்ல நல்லதாக சிந்திக்கணும். நம்மளால் சிந்தனையிலே ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியல அப்படின்னா அப்புறம் எப்படி நம்மளோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நம்மளால் கொண்டு வர முடியும்? ஜஸ்ட்டு சிந்திக்க போகிறோம். எனக்கு இப்போ நாளைக்கு வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சிந்திக்கிறதுல என்னங்க தப்பாயிட போகுது? என்ன தப்பாயிட போகுது? நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபா யார்ட்டாவது ஆட்டை போட்டுடணும் அப்படின்னா தான் தப்பு. நீங்கள் நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபா நான் செய்கிற பிஸ்னஸில் எனக்கு லாபம் வரணும், நாளைக்கு இந்த வீடியோ ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த தப்பும் கிடையாது. நினைக்கலாமே, தப்பு கிடையாது. ஸோ அதில் என்ன, நம்மளால் நினைக்க கூட முடியல அப்படின்னா அப்போ நம்மளால் எப்படி வந்துட்டு ரியல் லைஃப்பில் எஃபர்ட் அப்படின்றது போக முடியும்? ஸோ இப்போ 1 மில்லியன் வியூஸ் போகணும்னு நான் நினைக்கிறேன்னா அந்த 1 மில்லியனுக்கான எஃபர்ட்டை நான் போடணும். தம்ப்ளைனை கரெக்டாக மேக் பண்ணணும். மக்களுக்கு தேவையான கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து உள்ளே கொடுக்கணும். மக்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் அதை வந்துட்டு யோசிக்க முடியும். நான் யோசிச்சாதான் அந்த விஷயம் இங்கே என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியும். ஸோ நம்ம இதை யோசிக்கவே விட்டுறோம். சரி ஏதாவது ஒன்று போனால் போட்டு விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறது எப்படி இருக்குது? எனக்கு 1 மில்லியன் டார்கெட்டுப்பா, அந்த டார்கெட்டை நான் அடிக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது எப்படி இருக்குது? நம்ம சிந்தனையில் வெற்றியை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது வரும். நம்மளுடைய சிந்தனையிலேயே நம்ம வெற்றியை கொண்டு வந்து வைக்கல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அப்படின்றது வராது. தயவு செஞ்சு யாரையும் பூமர்னு சொல்லாதீங்க. ஏன்னா பூமர் அப்படின்றது இப்போ பெண்களுக்கு எதுக்கு படிப்பு, அடுப்பூதும் பெண்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் பூமர். பெண்கள் வந்துட்டு கவனமாக போங்கம்மா, இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இந்த இடத்துல குண்டும் குழியுமா இருக்கும், நைட் டைமில் இந்த இடத்துக்குலாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது பூமர் கிடையாது. பெண்களுக்கு இது எதுக்கு, ஆண்கள்னால் இப்படி தான் இருக்கணும், ஆண்கள்லாம் கெத்தா திமுறாக இருக்கணும், யாருக்கும் அடங்கி போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் பூமர். ஒரு விஷயம் நல்லதாக சொல்கிறாங்க அப்படின்னா அது பூமர் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் நிறையா வந்துட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பூமர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு அதிகப்படுத்திட்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக நம்ம நிறைய இடங்களில் ஸோ இந்த பரிதாபங்கள் சேனலில் கூட ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூமர்ன்ற மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நிறைய இடங்கள் நம்மளால் பார்க்க முடியுது, பூமர் அப்படின்ற மாதிரி, பூமர் அங்கிள், பூமர் ஆண்டி, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பரவிட்டு இருக்கு. பூமர் அப்படின்றது மூட நம்பிக்கைகளை பேசுறதும் சரி, ஸோ அதற்கு அடுத்தது இதுதான், அதாவது வந்துட்டு ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்குறதும் சரி, இதுதான் வந்துட்டு பூமர் டாக்கோ தவிர மற்றபடி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது, ஒரு விளக்கமாக சொல்கிற விஷயம் அப்படின்றது பூமர் அப்படின்றது கிடையாது. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ லாஸ்ட்டாக இதையும் சொல்லணும்னு நினச்சேன். எப்படி இந்த வீடியோ இருந்துச்சு, இந்த எக்ஸாம்பிள் எப்படி இருந்துச்சு, லைவ் எக்ஸாம்பிள் எப்படி இருந்துச்சு, அதை எல்லாத்தையுமே கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.